எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியுடைய நீதியங்களே, நன்றி உணர்வோடு நன்றி பெருக்கோடு இது இந்த நாளிலே, இந்த புதிய நாளிலே, புதிய ஆண்டிலே பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாய் இந்த 2026 என்னும் இந்த அழகிய ஆண்டை பார்க்கக்கூடிய, அந்த ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டிலே சுவாசிக்கக்கூடிய, இந்த புதிய ஆண்டிலே நமது வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கான பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாய் இதோ இந்த உயிருள்ள ஆண்டவருக்கு முன்னால் மீண்டுமாய் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். இதோ இந்த நாளிலே இந்த ஆண்டினை காண எத்தனையோ பேர் ஆவலாய் காத்திருந்தும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இதோ இந்த கடவுளின் ஆண்டினை நாம் சுவாசமோடு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய ஆண்டிலே, புதிய நாளிலே நம்மை ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே ஒப்படைப்போம். நம் தாய் திரு நாட்டை நாம் ஒப்பு கொடுப்போம். நமது தமிழ் நாட்டினை நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்படைப்போம். இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனையும் குடிமகளையும், இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்களையும் தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இதோ காலங்களை எல்லாம் கடந்த தெய்வமாய் இருப்பினும் வாழும் இந்த காலகட்டத்திலே, இந்த நேரத்திலே நீர் எங்களோடு இருந்து எங்களை அரவணைக்கின்ற தெய்வமாய் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு மீண்டும் நீர் உணர்த்திய கிருபையை எண்ணி பார்த்து உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நேரத்திலே தந்தையர்களோடு இணைந்து, மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு நாம் இணைந்து, நாம் அனைவரும் முடிந்தால் முழங்காலில் இருந்து இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்கியவர்களாய், நம் ஆராதனையின் நாயகனை, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை மாட்சிப்படுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி உற்சாகமாய் இந்த பாடலை ஜெபமாய் நாம் பாடி நம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். வாருங்கள்.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. பிடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. முடிவில்லா வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா வாழ்வினை அருள
ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆம், 2025 மட்டுமல்ல, தொடங்கி இருக்கிற இந்த 26ஆம் ஆண்டில் மட்டுமல்ல, என் ஆயுள் உள்ளவரை ஆண்டவரே உம்மை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். நீர் மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும், செடிகளுக்கும், கொடிகளுக்கும், பரப்பனவற்றிற்கும், ஊர்வனவற்றிற்கும், ஏன் எல்லாருக்கும், எல்லாவற்றுக்கும் ஆசி கொடுக்கக்கூடியவர். ஆம் ஆண்டவரே, உம்மையே நம்பி இந்த அற்புதமான புதிய ஆண்டினை தொடங்கி இருக்கிறோம். நீர் எம் மீது இரக்கம் கொண்டவராக உம்முடைய ஆசிரை எங்களுக்கு வழங்கும். ஆம் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர் மட்டும்தான் இந்த புதிய நாளிலே நாங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற நிலையான சொத்தாக இருக்கிறது. ஆண்டவரே, மனிதர்கள் எங்களை விட்டு கடந்து போகலாம், நாங்கள் நம்பி இருக்கிற சொத்தும் பொன்னும் பொருளும் எங்களை விட்டு மறைந்து போகலாம், ஆனால் நீர் கொடுக்கிற ஆசீர் அது எங்களை இந்த உலகத்தில் வாழ வைக்கும். நாங்கள் மட்டுமல்லாது இன்னும் எல்லோரையும், எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்வு கொடுக்கும். ஆண்டவரே, உம்மிடம் வருகிறவர்கள் அத்தகைய ஆசீரை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், சாதித்திருக்கிறார்கள். உம்முடைய சக்தியை உள்வாங்கிக் கொண்டவர்களாக உயிர் வாழ்கிற எல்லோருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து அதன் மூலம் வாழ்வு தந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த அற்புதமான கொடைகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். அன்னை மரியாளாக இருக்கட்டும், உம்முடைய தந்தை யோசேப்பாக இருக்கட்டும், ஏராளமான புனிதர்கள், புனிதைகளாக இருக்கட்டும், எல்லோருமே உம்முடைய ஆசீரை பெற்றவர்களாக, உம்முடைய அன்பினை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்திற்கு உம்மை, உம்முடைய அன்பை ஒவ்வொரு நாளும் பரிமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த செயல்களுக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய அன்பு பெருக்கிற்காய் இதோ நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே, புதிய நாளிலே உமக்கு முன்பாக ஒன்று கூடியிருக்கிற எல்லா மக்களும் இணைந்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்.
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி
என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. திருப்பாடல் 67 இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 4, 5 மற்றும் 7. நாம் இணைந்து சொல்ல வேண்டிய பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உது வழியை அறிந்து கொள்ளும், பிற இனத்தவர் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகிறீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக, உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக என்ற இந்த திருப்பாடல் வரிகளோடு இந்த புதிய ஆண்டை உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டி நிற்கின்றோம். கடவுளுடைய ஆசி நாம் பல நேரங்களிலே உணராமல் இருந்தாலும் கூட அவர் ஆசிர் எப்பொழுதும் நம் மீது தங்கி நம்மை வழி நடத்தி கொண்டேதான் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த ஆசிரை போல உன் வழியாக எல்லா மக்களினங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு மாபெரும் வாக்குறுதி. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
உன் வழியாக எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பேன். அது நான் கொடுத்த அருளால், உனக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளால், உனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளால், குடும்ப சூழலால் நீர் மற்றவர்களுக்கு ஆசீராக மாற வேண்டும் என்ற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை அவருக்கு கொடுத்தார். கடவுளே என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக என்று நான் சொல்கிற பொழுது, கடவுளே என் வழியாக இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு மக்களும் ஆசி பெற்றுக்கொள்வார்களாக. நான் சந்திக்கிற நபர்கள் ஒவ்வொருவரும் உமது மாபெரும் ஆசிரை கண்டுகொள்வார்களாக என்று உமது பாதத்திலே இப்பொழுது வேண்டி நிற்கின்றோம். யாக்கோபை போல நாங்கள் இந்த நாளிலே எங்கள் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய கோபம், வெறுப்பு, பயம், எங்களுடைய வேதனை, துன்பங்கள், நம்பிக்கை, நன்றிகள், போற்றுதல் எல்லாவற்றையும் அது பாதத்திலே ஒரு சேர அர்ப்பணித்து வேண்டுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவதாக. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி உம்மை பற்றி கொண்ட யாக்கோபை போல அவனுக்கு எல்லா தலைமுறை தோறும் தந்தையாக இருப்பதற்கான ஒரு ஆசீரை கொடுத்திரு. அவர் வழியாக 12 கோத்திரங்களும் 12 குலங்களும் உருவாவதற்கு நீர் ஆசி கொடுத்தீர். உலகத்தால் அவர் தேர்ந்தெடுக்கப்படாத மகனாக இருக்கலாம். மூத்த மகனுக்குள்ள ஆசீர் தான் ஆசீர் என்று சொன்ன உலகத்தின் மத்தியிலே இளையவனாக பிறந்தாலும் கூட தந்தைக்குரிய ஆசீரும் கடவுளுக்குரிய ஆசீரை முழுமையாய் பெற்று இந்த உலகத்திலே மாபெரும் உமது அருளும் இரக்கம் எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்வதற்கு அவர் காரணமாக இருந்தார். காரணம் உம் மீது கொண்ட நம்பிக்கை. ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொன்ன அந்த பற்றுறுதியும் தான். இதோ கடவுளே என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக என்று நாம் ஒவ்வொருவரும் திருப்பாடல் ஆசிரியரோடு வேண்டுகிற பொழுது, ஆண்டவரே நீர் இன்றைய நாளிலே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு செயல்களையும் உமது பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். நீர் இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்ற அதே பற்றுதலோடு நாம் அனைவரும் கடவுளை நாம் போற்றுவோம், புகழ்வோம், கடவுளிடம் வேண்டுவோம். மகா வல்லமை நிறைந்த கடவுள், ஆசீர்வாதத்தின் கடவுள் நம்மை எந்நாளும் வழிநடத்துவார் என்ற அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தோடு ஆனந்த மலையில் நானிலம் மகிழ என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்வோம். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். 1000 நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிலே பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ, மலர்கின்ற புது வாழ்விலே
ராகமே மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே 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 ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே காற்றினிலே நறுமணமாய் கடந்தென்னில் நிறைந்தாரே சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தாரே எனில் ஒன்றாகினாய் நான் நன்றாகினேன் பணிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினேன் மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே 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 ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ அவனியை மாற்றிடும் அருட்கடலோ ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆண்டவரே, இந்த நானிலம் மகிழ்வதற்காக இதோ நீர் மன்னவராக அரசராக எழுந்தருளி இருக்கிறீர். எங்களை விட்டு ஒரு நாளும் பிரியாத தெய்வமாக இந்த நற்கருணையில் இருந்து கொண்டு எங்களை பார்த்து கொண்டு வழிநடத்தி கொண்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய கொடைகளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு எப்படி இருக்குமோ என்கிற அச்சமும் பயமும் இருந்தாலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தெய்வம் இதோ இந்த நற்கருணையில் இருக்கிறார். எங்களது பலவீனத்தின் பொழுது எங்களுக்கு பலமாக, நாங்கள் தளர்ச்சியுறுகிற பொழுது எங்களுக்கு நம்பிக்கையாக, மொத்தத்தில் நற்கருணையாக நீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஆமாண்டவரே, இதோ அதிசயங்கள் செய்கிற தெய்வம் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர். தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிற பொழுது நீர் அருகாமையில் இருந்தால் அங்கே அதிசயம் நடக்கும். ரசம் தீர்ந்து போயிற்று என்ற நேரத்திலே இவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற உம்முடைய தாயின் அந்த வார்த்தையை கேட்டு கானாவூரிலே நீர் அற்புதம் செய்தீர், அதிசயம் செய்தீர். ஆண்டவரே, நாங்கள் இறக்க போகிறோமே என்று உம்முடைய சீடர்கள் கத்திய நேரத்திலே, கதறிய வேளையிலே காற்றையும் அந்த கடலையும் இறையாதே சும்மா இரு என்று சொல்லி அற்புதம் செய்தீர், அதிசயம் செய்தீர். இதோ இறந்தவர்களை கூட
உயிர்த்தெழச் செய்து நீர் வல்லமையானவர் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்தினீர். ஆம் ஆண்டவரே, இதோ இந்த புதிய ஆண்டை உம்முடைய வல்லமையிலே நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அற்புதமும் அதிசயமும் செய்யக்கூடிய எங்களது ஆண்டவரது முன்னிலையிலே நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கிற மனிதர்களை ஆசீர்வதியும். நாங்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும். எங்களது பயணங்களை எல்லாம் ஆசீர்வதியும். எங்கள் கூடவே இருந்து தொடர்ந்து வழிநடத்தும். ஆம் பிரியமானவர்களே, இதோ அற்புதங்களையும் அதிசயத்தையும் செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை வழிநடத்துவார். நம்மோடு கூட இணைந்து பயணிப்பார் என்கிற நம்பிக்கையிலே, உற்சாகத்திலே அனைவரும் இணைந்து இந்த அற்புதமான பாடலிலே பங்கேற்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறவர். நம் வாழ்விலே எந்நாளும் நல்லவை நடக்க வேண்டும், நாம் நல்ல சுகத்தோடு இருக்க வேண்டும், நம்மால் எல்லா மக்களும் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி நம் வாழ்விலே ஒவ்வொரு நிமிடமும் அதிசயம் உள்ளதாக மாற்றிக்கொண்டிருக்கிற நம் கடவுளை போற்றி புகழ்வோம். எல்லா மாட்சிக்கும் எல்லா மேன்மைக்கும் உரிய அந்த கடவுளை வாயார போற்றி புகழ்வோம். நன்றி 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 என்று சொல்லி நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்போம். நம் நாவு எவ்வளவாய் நன்றிகள் சொன்னாலும் கூட அது கடவுளை புகழ்வதிலே அது கொள்ளாது என்பதை நாம் அறிவோம். எனவே வாழ்வின் எல்லா நிமிடங்களையும் கடந்து வந்த பாதைகளை, குறிப்பாக பல்வேறு தடைகள், பல்வேறு வேதனைகள், மகிழ்ச்சியான தருணங்கள், துன்பமான தருணங்கள், எல்லா தருணங்களிலுமே கடவுள் நிறைவாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத வசதிகளும் வாய்ப்புகளும் இன்னும் அதிகமாயே நம்முடைய தகுதிக்கும் அதிகமாகவே கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்வோம். இதோ இந்த புதிய ஆண்டை ஒரு பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுவோம். புதிய ஆண்டிலே மாட்சியும் மகிமை நிறைந்ததாகவும் நாம் எடுக்கிற எல்லா செயல்களும், அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சிக்குரிய தருணங்களாக இருந்தாலும் சரி, வேதனையை கொடுக்கக்கூடிய தருணங்களாக இருந்தாலும் சரி, உடல் நோயினால் வருந்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையாக, எல்லா சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த ஆண்டிலே கடவுள் எனக்கு ஆசீரை வழங்கப் போகிறார் என்ற உதய நம்பிக்கையோடு நாம் கடவுள் அர்ப்பணிப்போம். கடவுளிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, இன்று முதல் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்றவரிடம் சொல்லுவோம். எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு மனக்கண் முன்னே கொண்டு வந்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகளை நான் சந்திக்கிற பொழுதும், நான் சந்தித்த போதும் நான் பல நேரங்களில் உமது பிரசன்னத்தை உணராமல் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, இனி வரும் காலங்களிலே உமது பிரசன்னத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாரும். இன்று முதல் என் குடும்பத்தை ஆசீர்வதியும், இன்று முதலின் பிள்ளைகளை ஆசீர்வதியும், இன்று முதலின் தொழிலை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவர் பாதத்திலே அர்ப்பணித்து, இன்று முதல் நீர் எனக்கு ஆசி வழங்கும் என்ற இந்த பாடலை பாடி கடவுளை போற்றுவோம். உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கே
ஆசீர்வதித்திடுவே. என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவே. நான் உனது அடைக்கலமும் ஆற்றலுமாயிருந்திடுவேன். உமக்கு முன்னே நான் சென்று தடைகளெல்லாம் தகர்த்திடுவேன். பாவங்களை போக்கிடுவேன், நோய்களை குணமாக்குவேன். உனது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். பழையவை மறைந்திடும், புது வாழ்வு உன்னை சேரும். என் அன்பினால் உன்னை காப்பேன், கலங்காதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவே. என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவே. போகும்போதும் வரும்போதும் உன்னை நான் காத்திடுவேன். நீடிய ஆயுளை உனக்கு தந்து நலன்களினால் நிறைவழிப்பேன். உனக்காக அனைத்தையுமே செய்து நான் முடித்திடுவேன். கண்ணின் கருவிழி போல் கருத்தாய் உன்னை காப்பேன். அன்போடு அரவணைத்து ஆறுதல் நான் தருவேன். காலமெல்லாம் என் கருணை உன்னை தொடரும் என் மகனே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவே. என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவே. என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவே. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உமது உயிருள்ள பிரசன்னத்திலே ஆண்டவரே, காலமெல்லாம் உன்னுடைய கருணை என்னை தொடரும் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது காட்டுகின்ற இரக்கம், நீர் எங்கள் மேல் வைத்திருக்கின்ற அன்பு, நீர் எங்கள் மீது கொண்டிருக்கின்ற பரிவு ஆண்டவரே எத்தனை உயர்ந்தது, உன்னதமானது ஆண்டவரே. இதோ இந்த நற்கருணையிலே நீர் உயிரோடு இருந்து இதோ இன்று முதல் இன்னும் வருகின்ற காலமெல்லாம் ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் காப்பேன், உம்மை ஆசீர்வதிப்பேன், என் சிறகுகளின் நிழலில் கீழ் வைத்து உன்னை காத்திடுவேன்,
உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதில்லை என் மகனே, என் மகளே, என்றும் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு நான் துணையாய் இருப்பேன் என்று நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி ஆண்டவரே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எங்களது வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை அன்பு செய்கிறீர், எங்களை அரவணைத்துக் கொள்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இதோ நாங்கள் தொடர்ந்து உம்மோடு இணைந்து பயணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே, உமது கரங்களால் எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். உயரில் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.